சிறப்பு கிராம பொதுக்கூட்டத்தில் கேள்வி கேட்டவருக்கு அடி. பொதுமக்கள் ஆத்திரம். 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டத்திற்கு உட்பட்ட சிறுவள்ளூரில் சிறப்பு கிராம சபா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் ஐயம்பாளையத்தை சேர்ந்த ஊர் பொது மக்களுக்கு வீடு வழங்கும் திட்டத்தில் பட்டியல் விடுபட்டுள்ளது என பொது மக்கள் கேள்வி எழுப்பினர். கேள்வி கேட்ட சங்கரை ஊராட்சி மன்ற செயலாளர் நாராயணன் சங்கரை அடித்து அவருடைய செல்போனையும் பறித்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஊராட்சி மன்ற செயலாளர் நாராயணன் மீது வழக்கு பதிவு செய்து அவர் மீது தகுந்த நடவடிக்கை கோரியும். சிறுவள்ளூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு முன்பு 100க்கும் மேற்பட்ட ஐயம்பாளையம் கிராம பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊராட்சி மன்ற செயலாளர் கேள்வி கேட்ட நபரை அடித்து அவருடைய செல்போனை பிடுங்கி வைத்துக்கொண்டது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிராம பொதுக்கூட்டத்தில் அடித்த பிடிசியை கைது செய். கிராம பஞ்சாயத்துக்கு இதுல மீட்டிங்ல கேட்ட பிடிசியை கைது செய். பிடிசியை கைது செய். கிராம பொதுக்கூட்டத்தில் அடித்த பிடிசியை கைது செய். கிராம பஞ்சாயத்துக்கு இதுல மீட்டிங்ல கேட்ட பிடிசியை கைது செய். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் சிறுவள்ளூர் மதுராவில் ஐயம்பாளையம் குக்கிராமம் நாங்கள் எல்லா பொதுமக்களும் இங்கே ஐயம்பாளையம் பொதுமக்கள் வந்து நேற்று கிராம சபை சிறப்பு கிராம சபை நடந்தது. சிறப்பு கிராம சபை நடக்க சொல்ல எங்கள் ஊரில் வந்து பல பேருக்கு வீடு பட்டியலில் விட்டு போச்சு. அதை கேட்ட எங்களை திருப்பி அடித்து வழி மறித்து அடித்து எங்களை துன்புறுத்தி இது பண்ணிட்டாரு ஊராட்சி மன்ற செயலாளர் திரு நாராயணன் அவர்கள். அவர் பேரில் நாங்கள் கேஸ் கொடுத்ததுக்கு எங்கள் பேரில் பொய்யான தகவல் வந்து அவர் ஒரு கேஸ் கொடுக்குறாருங்க. இதை வன்மையாக கண்டித்து நாங்கள் கிராம பொதுமக்கள் கிராம பஞ்சாயத்து ஆஃபீஸை முற்றுகை செய்கிறோங்க. இது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருக்கு நாங்கள் இப்போ கேட்டுக்கிறோங்க. நன்றிங்க.